Good evening, student. Good evening, sir. Good evening. Today என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். ஏற்கனவே நம்ம அதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சரிங்களா, இதில் யூரியோடாலிக், யூரிகோடாலிக், அமினோடாலிக்னு 3 டைப் பார்த்தோம். ஓகேங்களா? சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சில அனிமல்ஸ் வந்து தரையில இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொன்னோம், யூரியோடாலிக் அப்படின்னு சொல்றோம். டியூ டு த டிபெண்டிங் அப்பான் த வாட்டர் டிபெண்ட் பண்ணி தான் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரியோடாலிக்கா இருக்கு. எதனால வாட்டர் கம்மியான அளவு கிடைக்கும், அதே மாதிரி யூரியா வந்து கரையிறதுக்கு கொஞ்சமான அளவு வாட்டர் இருந்தாவே போதும் அப்படிங்கிறதுனால டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் எல்லாமே யூரியோடாலிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இப்போ வாட்டர்ல இருக்கிற அனிமல்ஸுக்கு எல்லாம் நிறைய வாட்டர் கிடைக்கும். அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதே மாதிரி மெரைன் அனிமல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ், இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான வாட்டர் எப்பயுமே பாடிக்குள்ள இன்டேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் அமோனியா, நைட்ரோஜனஸ் வேஸ்ட் 3 இருக்கு. யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா அப்படின்னு சொல்றோம். அதோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் தண்ணீர்ல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 or 2 எக்ஸப்ஷனலை தவிர எல்லாத்துக்குமே அமோனியா அப்படின்னு சொல்றோம். ஸோ அமோனியா கரைச்சு அது வந்து வெளியில அதோட அமினோடாலிக் அப்படின்னு சொல்றோம். அமோனியாவை கரைச்சி விட்டுறோம். அதே மாதிரி யூரிகோடாலிக் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். பேர்ட்ஸ் எல்லாமே யூரிகோடாலிக் அனிமல்ஸ். ஸோ ஜென்ரலி நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வி கேனாட் ஸ்டோர் ஃபார் லாங் டைம். நம்ம லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பாய்ஸ்னஸ். இதுல ரொம்ப டேஞ்சரஸானது எதுனா அமோனியா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனாலதான் நமக்கு அமோனியா நேச்சுரலி என்னவா இருக்கு, நிறைய அனிமல்ஸ்ல அமோனியாவை வந்து நமக்கும் நிறைய அனிமல்ஸுக்கும் அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்டு யூரியா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்னித்தின் சைக்கிள். இந்த ஆர்னித்தின் சைக்கிள் எங்க நடக்குதுங்க? ஆர்னித்தின் சைக்கிள் எங்க நடக்குது? லிவர்ல நடக்குது. ஓகேங்களா? வெரி குட். ஸோ இந்த ஆர்னித்தின் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ஏன்னா நேச்சுரலி அமோனியா வந்து யூரியாவா கன்வெர்ட் ஆகி நிறைய அனிமல்ஸ்ல இருக்கு. அதுல நம்மளும் ஒருத்தர். ஸோ ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்துல மேஜர் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் கிட்னி. ஸோ பேர் ஆஃப் கிட்னி ஒவ்வொரு அனிமல்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது. நம்மளோட எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்துல மெயின் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, பேர் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலா ஒன்று படிச்சிருப்பீங்க, ரைட் கிட்னி ஸ்லைட்லி லோவர் தென் த லெஃப்ட். சரிங்களா? ரைட் கிட்னி ஸ்லைட்லி லோவர் தென் த லெஃப்ட். ஒரு டயக்ராம் போடும் போதே கூட ரைட் சைடு வந்து கீழையும் லெஃப்ட் சைடு மேல இருக்கிற மாதிரி தான் டயக்ராம் போடணும். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிருப்பீங்க. ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் கீழையும் லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் மேலையும் இருக்கும். என்ன ரீசன்? வாட் ரீசன் சொல்லுங்க. ரைட் சைடு இஸ் மெயின்லி ஆக்குபைடு பை த லிவர். நம்மளோட லிவர் வந்து ரைட் சைடு அழுத்துறதுனால ரைட் கிட்னி கொஞ்சம் கீழையும் லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் மேலையும் இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாவே இது வந்து ஒரு டயக்ராம்ல பாத்தீங்கன்னாவே ரைட் சைடு கொஞ்சம் கீழையும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் மேலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு இஸ் மெயின்லி ஆக்குபைடு பை த லிவர். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊர்வன, பறவைகள், நில நத்தைகள் மற்றும் பூச்சிகள் போன்ற நைட்ரஜன் கழிவுகளை யூரிக் அமிலமாக சிறு உருண்டையாக உருண்டையான வடிவில் அல்லது பசை வடிவில் வெளியேற்றுகின்றன. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன ஊர்வன, பறவைகள், நத்தைகள், பூச்சிகள்லாம் நம்ம வீட்டில் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன செய்யும்னா இந்த யூரிக் அமிலமா இருக்கிறத வந்து ஒரு பசை மாதிரி விட்டுட்டு போயிடும். நம்ம கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பசை மாதிரி இருக்கும். அது ஒரு பூச்சோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது யூரிக் ஆசிட்டை வந்து அந்த மாதிரி இது மெயினா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச நீர் இழப்பு மட்டுமே ஏற்படுகிறது. இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா
கம்மியான நீர் தான் உடம்புல இருந்து வெளியேற்றும். ஸோ தண்ணியே குடிக்காத ஒரு அனிமல்ஸ் இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்நாள்ல ஒரு நாள் கூட தண்ணியே குடிக்காது. எந்த அனிமல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அது யூரினும் போவாது. ஆனா கிறிஸ்டலா போகும் யூரின். சார் எலி. எலிங்கிறது எந்த நார்மலா நம்ம இங்க இருக்கிற எலிங்களா? நார்மலா இருக்கிற எலிங்களா? எஸ் சார். இல்ல. கங்காரு ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெசர்ட்ல இருக்கு. அந்த அனிமல்ஸ் லைஃப் டைம்ல ஒரு நாள் கூட தண்ணியே குடிக்காது. அதே மாதிரி யூரினும் போவாது. பட் அதோட யூரின் எல்லாமே எப்படி போகும்னா கிறிஸ்டல் மாதிரி போயிடும். ஓகேங்களா? ஸோ கங்காரு ரேட் வந்து லைஃப் டைம்ல ஒரு நாள் கூட தண்ணியே குடிக்காது. பட் அது எப்படி சார் அதுக்கு எப்படி அந்த வாட்டர் சோர்சஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டபாலிசம். ஸோ நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுங்க? ஒரு மெட்டபாலிசம் நடக்கும்போது ஒரு நெட் ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஒரு மெட்டபாலிசம் அந்த அனிமல்ஸோட பாடியில நடக்கும்போது அதுல இருந்து வாட்டரும் கிடைக்கும், நெட் ப்ராடக்ட் கிடைக்கும், வேஸ்ட் கிடைக்கும். அந்த வாட்டரை அதோட பாடியோட ஆக்டிவிட்டிஸ்க்கு அது எல்லாமே அதுல நடக்கிற அடுத்த ப்ராசஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்குது. வாழ்நாள்ல ஒரு நாள் கூட தண்ணியே குடிக்காது. கங்காரு ரேட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா டெசர்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் தண்ணியை டிபெண்ட் பண்ணி தான். தண்ணி கம்மியா இருக்கு, கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நேச்சர் அதை மாடிஃபைட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ யூரிக் அமில நீக்கி விலங்குகள் யூரிகோடாலிக் என்று அழைக்கப்படுகிறது. இது நமக்கு தெரியும். யூரியோடாலிக், யூரிகோடாலிக், அமினோடாலிக் அப்படின்னு 3 டைப் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கிறோம். விலங்குலகத்தில் பல வகையான கழிவு நீக்க கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. பெரும்பாலான முதுகு நாணற்றவைகளில் அதாவது இன்வெர்டபிரேட்டில் இந்த கட்டமைப்புகள் எளிய குழல் வடிவில் உள்ளன. அதே சமயம் வெர்டபிரேட்டில் சிக்கலான குழல் போன்ற சிறுநீரகங்கள் எனப்படும் உறுப்புகளாக கொண்டுள்ளன. ஸோ நம்மலாம் ஹையர் லெவல்ல இருக்கிறோம். வெர்டபிரேட்ஸ் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கலான குழல் போன்ற சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வெர்டபிரேட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுநீரகம் வந்து 10 to 12 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அதோட பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா நம்ம அதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்போம். இதோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி நீளமா இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இத வெர்டபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டபிரேட்ஸ்னு 2 கேட்டகரியா பிரிக்கும்போது இன்வெர்டபிரேட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காக்ரோச் எடுத்துக்கிறோம் அப்படிங்கன்னா அதுல எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் வெளியேற்றுறதுக்கு என்ன ஆர்கன் இருக்கு? படிச்சிருக்கீங்களா? காக்ரோச்ல எந்த ஆர்கன் வந்து கழிவு பொருட்களை வெரி குட். ஓகேங்களா? அதே ஒரு தட்டை புழுக்களை எடுத்துட்டு அதுல என்ன இருக்கும்? என்ன செல்கள் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் வெளியேற்றுது? சுடர் செல்கள். வெரி குட். ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து தட்டை புழுக்கள்ல வெளியேற்றுது. ஒவ்வொரு அனிமல்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு இருக்கிறது அதாவது இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெர்டபிரேட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்டான ஆர்கனை வச்சு அதோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் எல்லாம் வெளியேற்றுது. ஒரு அனிமல்ஸ் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை வெளியேற்றல அப்படின்னா அந்த அனிமல்ஸ் இறந்துரும். ஓகேங்களா? ஏன்னா அதோட பாடியில அது என்னவா மாறிடும்? பாய்ஸ்னஸா மாறிடும். ஓகேங்களா? ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 7 to 8 டைம்ஸ் ஒரு நாளைக்கு எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை நம்ம வெளியேற்றணும். இன்கேஸ் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி லாங் டைமுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா அதனால நமக்கு சம் ஆஃப் த பாய்ஸ்னஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஓகேங்களா? விலங்குலகத்தில் பல வகையான கழிவு நீக்க கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. பெரும்பாலான முதுகு நாணற்றவைகளில் இந்த கட்டமைப்புகள் எளிய குழல் வடிவில் உள்ளது அப்படின்னு சொன்னோம். நமக்கு பார்த்தீங்கன்னா சிக்கலான குழல் போன்ற சிறுநீரகங்கள் எனப்படும் உறுப்புகளை கொண்டுள்ளது. நமக்கு ஒரு சிறுநீரகம் இருக்கு. அதுதான் பேர் ஆஃப் கிட்னி. இட் இஸ் ஏ மேஜர் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன். எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்லயே மேஜர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் கிட்னி. ஸோ இந்த கட்டமைப்புகளுள் சில இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. தட்டை புழுவினம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள்ல பிளனேரியா அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ரோட்டிஃபர்ஸ் அதை ஒன்று எடுத்துக்கிறோம். சில
வலைதசை புழுக்கள் அன்னலீட்ஸ் மற்றும் சில தலைநாளிகள் செஃபலோகார்டேட்டா. ஸோ வலைதசை புழுக்கள் அன்னலீட்ஸ் எடுத்துக்கிறோம், மண்புழு. அதே மாதிரி தலைநாணிகள் செஃபலோகார்டேட்டா, ஆம்பியாக்சிஸ். ஓகேங்களா? செஃபலோகார்டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சிஸ் போன்றவைகளில் புரோட்டோநெப்ரிடியா அல்லது சுடர் செல்கள் எனப்படும் கழிவு நீக்க அமைப்புகள் காணப்படுகின்றன. 2 வகை இருக்கு. புரோட்டோநெப்ரிடியா, மெட்டாநெப்ரிடியா அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் நெப்ரிடியாவை. அதுல பாத்தீங்கன்னா சுடர் செல்கள் வந்து எதுக்கு இருக்கு? வலைதசை புழுக்களுக்கு இருக்கு. சரிங்களா? வலைதசை புழுக்கள் சுடர் செல்கள் அப்படின்னு சொல்றோம். இது 2ல ஏதாவது ஒண்ணு புரோட்டோநெப்ரிடியாவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து சுடர் செல்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில இதுல தனியாவே இருக்கும், புரோட்டோநெப்ரிடியா தான் அப்படின்னு. ஒரு சில இதுல சுடர் செல்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெர்டபிரேட்ஸ், தட்டை புழுவினம். பாடியே ரொம்ப பிளாட்டா தான் இருக்கும், பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பிளனேரியா, அதே மாதிரி ரொட்டிஃபர்ஸ், அதே மாதிரி அன்னலீட்ஸ். அன்னலீடுக்கு எக்ஸாம்பிள் வந்து மண்புழு. சரிங்களா? மண்புழுவுல தான் எல்லா ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே டெவலப் ஆரம்பிக்கிறது எதுன்னா மண்புழு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுலேயே இந்த எக்ஸ்கிரீஷனுக்கு பயன்படுத்துற ஆர்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோநெப்ரிடியா தான். சரிங்களா? புரோட்டோநெப்ரிடியங்கள் அயனி மற்றும் திரவ அளவு ஒழுங்குபடுத்துதலோடு தொடர்புடையது. அதாவது ஊடுகலப்பு ஒழுங்கமைவு அல்லது சவ்வூடு பரவல் சீராக்கம் மூலம் இது எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட செய்யுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுல்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கும் லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கும் மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஆஸ்மா ரெகுலேஷன், மாலிகுல்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் லோ கான்சென்ட்ரேஷன் டு ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக மாலிகுல்ஸ் போவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பாடியில சரிங்களா லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு அந்த மாதிரி மாலிகுல்ஸ் மூவ் ஆகும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் ஈஸியா மூவ் ஆகிறது. ஓகேங்களா? மண்புழுக்கள் மற்றும் பிற வலதசை புழுக்களில் நெப்ரிடியா எனப்படும் குழல் போன்ற கழிவு நீக்க கட்டமைப்புகள் பெற்றுள்ளன. இதுல முக்கியமா என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலைதிசை புழுக்கள்ல என்ன என்ன எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இருக்கும், அதே மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ்ல எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்ன இருக்கும். ஒரு சில அனிமல்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத. காக்ரோச், மால்பீஜியன் டியூபியூல்ஸ் இருக்கு. சரிங்களா? மண்புழு மற்றும் வலைதசை புழுக்களில் நெப்ரிடியா எனப்படும் குழல் போன்ற கழிவு நீக்க கட்டமைப்புகள். இதை அப்படியே நம்ம தனித்தனியா எழுதிக்கணும். மண் வலைதசை புழுக்கள் எல்லாம் என்ன இருக்கு? மண்புழு அப்படிங்கிறது அன்னலீட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? அதுல என்ன இருக்குன்னா நெப்ரிடியா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி புரோட்டோநெப்ரிடியா எது எதுல இருக்கு, இதெல்லாம் தனித்தனியா எழுதிட்டு இதை நம்ம மெமரைஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? நெப்ரிடியங்கள் நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்ற உதவுகின்றன. நைட்ரஜன் கழிவுகள் என்னென்னங்க? யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா. சரிங்களா? இதெல்லாம் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெப்ரிடியங்கள் நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்ற உதவுகின்றன மற்றும் திரவ மற்றும் அயனி சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. ஸோ நம்ம உடம்பு எப்பயுமே ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்ப சமநிலையிலேயே வச்சிருக்கோம். அதிகமான வாட்டர் மாலிகுல்ஸையும் உள்ளார விடாது, அதிகமான அயனிகளையும் உள்ளார விடாது, அதிகமான சால்ட், மினரல்ஸ் எதையுமே விடாது. ஸோ நான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், வாட்டர் லெவல், மினரல் லெவல் அனைத்தையுமே நம்ம பாடியில கரெக்டான லெவலுக்கு மெயின்டைன் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கு. இதுக்கு பேரு ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். இது மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சாப்பிடும்போது கிடைக்கிற குளுக்கோஸ வந்து அவங்க பாடியில வந்து என்ன இன்சுலின் டெஃபிஷியன்சி இருக்கு. அப்ப அந்த குளுக்கோஸ வந்து என்னவா மாத்த முடியாது, கிளைகோஜனா மாத்தி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்போ உடனே நம்ம பாடி என்ன செய்யுது, நீங்க ஏதாவது ஒரு வழியில உடம்ப விட்டு போங்க அப்படின்னு யூரின் வழியா வெளியில அனுப்பிருது. ஸோ நம்ம பாடி வந்து கரெக்டான அளவுல எல்லாத்தையும் பராமரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். சமநிலைப்படுத்துறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல திரவ அயனி சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நெப்ரிடியங்கள் அப்படிங்கிறது நம்ம பாடியில பாத்தீங்கன்னா கிட்னி இதெல்லாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு.
கரப்பான் பூச்சி இங்க பாருங்க நம்ம சொன்னது இருக்கு. கரப்பான் பூச்சி உள்பட பெரும்பாலான பூச்சிகளில் கழிவு நீக்க அமைப்புகளாக மால்பீஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்ற மால்பீஜியன் நுண்குழல்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? கரப்பான் பூச்சியின் இதயம் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 13 அறைகள். 13 அறைகள். கரப்பான் பூச்சியை பத்தி சொன்னோமா, இந்த உலகம் அழிஞ்சா கூட கரப்பான் பூச்சி மட்டும் அழியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது எதையுமே சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்குமா. ஒரு ஸ்டீல் இருந்தா கூட அதை சாப்பிட்டு பார்க்கிறதுக்கு அது தயாரா இருக்கும். ஒரு பெயிண்ட் இருந்தா சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி இந்த அனிமல்ஸ் மட்டும் இந்த உலகத்துல, அதாவது இந்த இன்செக்ட் வந்து இந்த உலகத்துல அழியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த மாதிரி முக்கியமான இன்செக்ட் எல்லாம் கேட்கலாம். காக்ரோச்ல இருக்கக்கூடிய கழிவு நீக்க உறுப்பு எது? மால்பீஜியன் நுண்குழல்கள், மால்பீஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஊடுகலப்பு சீராக்கம் அல்லது சவ்வூடு பரவல் சீராக்கம். நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கு மால்பீஜியன் நுண்குழல்கள் உதவி புரிகின்றன. அதோட உடம்புல இருந்து நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை வெளியேற்றுறதுக்கு மால்பீஜியன் நுண்குழல்கள் உதவி புரிகின்றன. இறால், சரிங்களா, பிரான் அப்படின்னு சொல்றோம் போன்ற கிரஸ்டேசியன்களில் உணர் நீட்சி சுரப்பிகள், ஆண்டனல் கிளாண்ட்ஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஸோ இதுல ஆண்டனல் கிளாண்ட், ஆண்டனா இருக்கும், அதுலயே ஒரு கிளாண்ட் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா கிரீன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரீன் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதுல இருக்கிற எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட்டை வெளியேற்றிடும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஆர்கன் இருக்கிறதோட அதோட உணர் நீட்சிகள் ஆண்டனா அப்படின்னு சொல்றோம். அந்த ஆண்டனாவே வந்து என்ன பண்ணும், பச்சை சுரப்பிகள் இல்லைன்னா அத பச்சை சுரப்பிகள் இதெல்லாம் வந்து கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகிறது. வித்தியாசமானது பாருங்க, பாடியில இருந்து எதுவுமே செய்யல, அதுல இருக்கிற ஒரு சுரப்பியே அதுல அதிகமான சால்ட் இருந்ததுன்னா வெளியில அனுப்பிடும். சரிங்களா? கரெக்டான எல்லா அனிமல்ஸும் ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் கழிவு நீக்கம் நம்ம உடம்புல இருக்கிற 5.5 லிட்டர் பிளட்டை திரும்ப 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 ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் கிட்னியோட வேலை. நமக்கு பேர் ஆஃப் கிட்னி இருக்கு. அந்த கிட்னில ஒரு ஆஃப் கிட்னி இருந்தா கூட போதும். நம்ம பாடிக்கு ஃபில்டர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிட்னில இருக்கிற என்ன இருக்குங்க, நெஃப்ரான் அப்படின்னு சொல்ற நெஃப்ரான் வந்து ஒரு ஆஃப் கிட்னில இருக்கிறதே போதும். இருந்தாலும் நமக்கு பேர் ஆஃப் கிட்னி இருக்கு. அந்த பேர் ஆஃப் கிட்னியவே வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஹேபிடேட்னால. நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா இப்ப 2 கிட்னி இருக்கு. அந்த 2 கிட்னில ஒரு ஆஃப் கிட்னி ஒர்க் பண்ணா கூட நம்மளோட எக்ஸ்கிரீஷனுக்கு இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ ஆனா நம்மளோட பேட் ஹேபிட்னால 2 கிட்னியுமே நிறைய பேத்துக்கு வீணாகிறது. ஸோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா இறால், பிரான்லயும் கிரஸ்டேஷன்லயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டனல் கிளாண்ட் அப்படி இல்லைன்னா பச்சை சுரப்பிகள் அப்படின்னு அதுதான் கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகிறது. ஓகேங்களா? இது நம்ம வந்து இன்வெர்டபிரேட் எல்லாமே பார்த்தோம். இதுல முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ். ஃப்ளேம் செல்ஸ் எதுலங்க இருக்கு? சுடர் செல்கள், மண்புழு, மண்புழுல நெப்ரிடியம். சரிங்களா? ஜென்ரலா இதுல கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் மண்புழுல நெப்ரிடியம். சுடர் செல்கள் எதுலங்க இருக்கு? பிளாட்டிஹெல்மின்த், புழுக்கள். தட்டை புழுக்கள். அதுதான் கரெக்டான ஒரு இது. இப்போ ஒரு சில அனிமல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. புரோட்டோசோவா போரிஃபெராவை எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. போரிஃபெராவுல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். சரிங்களா? கழுத்து பட்டை செல்கள் படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். போரிஃபெரா, Yes, sir. கழுத்து பட்டை செல்கள் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது எங்க இருக்கும்னா ஆஸ்ட்ரியாவுக்கு பக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமான செல்கள். அதே மாதிரி நம்ம சீலன்ட்ரேட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்கும். கொட்டும் செல்கள் படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். Yes, sir. கொட்டும் செல்கள் இருக்கும், நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இதுல வந்து தட்டை புழுக்கள்ல வந்து சுடர் செல்கள் இருக்கு. இதை நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இதுல முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை அப்படின்னு 2ஆ பிரிச்சுட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. செப்ளோகார்டேட்டா இது ரொம்ப முக்கியம். செப்ளோகார்டேட்டா அப்படின்னா கார்டேட்டாவுக்கு முன்னாடி ஆம்பியாக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டோநெப்ரிடியா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா சுடர் செல்கள் அப்படின்னு சொல்றோம்.
இதுல வந்து புரோட்டோநெப்ரிடியா இருக்கு. சரிங்களா? கழிவு நீக்க உறுப்பாக இருக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இன்வெர்டபிரேட்ஸ பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல காக்ரோச்ச நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. மால்பிஜியன் டிபியூல்ஸ். ஓகேங்களா? அதே மாரி மனிதன், நம்ம ஹியூமன் பீயிங்க நம்ம பார்க்கிறோம். ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்க்கும்போது, மனிதர்களில் கழிவு நீக்க மண்டலத்தில் ஓரினை சிறுநீரக ஸோ இதுல எ பேர் ஆஃப் கிட்னி அப்படின்னு பார்க்கிறோம். இதுல பாருங்க ஒரு நிமிஷம். கழிவு நீக்க மண்டலத்தில் ஓரினை சிறுநீரகங்கள். சரிங்களா? ஓரினை சிறுநீரக நாளங்கள். எ பேர் ஆஃப் யூரிட்டஸ், ஒரு சிறுநீர் பை யூரினரி பிளாடர் மற்றும் ஒரு சிறுநீர் வெளிவிடு நாளம் யுரித்ரா. எ பேர் ஆஃப் கிட்னி, எ பேர் ஆஃப் யூரிட்டஸ், யூரினரி பிளாடர்ஸ் அண்ட் யுரித்ரா. இது எல்லாமே இருக்கு. இதுல மேஜர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எ பேர் ஆஃப் கிட்னி. நம்ம முதல்லயே சொன்னோம். ரைட் கிட்னி ஸ்லைட்லி லோவர் தென் த லெஃப்ட். அதுக்கு ரீசன் என்னன்னா ரைட் சைடு இஸ் மெயின்லி ஆக்குபைட் பை த லிவர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுல நமக்கு பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்? மேலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஃபீமேலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் வந்து மேலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஃபீமேலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஃபீமேலுக்கு. யூரினரி பிளாடரோட கேப்பபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 550 ml. எவ்வளவுங்க? 550 ml. ஆனா அந்த 550 ml யூரினை யாராலையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 400, 450 வந்ததுனாவே நமக்கு வந்து பயங்கரமான யூரினேஷன் ஃபீலிங் வந்துரும். ஸோ ஃபீமேலுக்கு தான் வெரி ஸ்ட்ராங். யூரினரி பிளாடர் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்? ஃபீமேலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். மேலுக்கு வந்து அவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா when we compare to the ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது மேலுக்கு வந்து லைட்டா தான் இருக்கும். ஆனா ஃபீமேலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு கழிவு நீக்க மண்டலத்துல என்னென்ன இருக்குன்னா, எ பேர் ஆஃப் கிட்னி இருக்கு, எ பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ் இருக்கு, யூரினரி பிளாடர் இருக்கு, யுரித்ரா இருக்கு. சரிங்களா? சிறுநீரகங்கள் ரெட்டிஷ் பிரவுன் நிறம் உடையவை. சிறுநீரகங்கள் என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டிஷ் பிரவுன். ஓகேங்களா? கேப் ஆஃப் த கிட்னி அப்படின்னு ஒரு ஆர்கனை சொல்றோம். கேப் ஆஃப் த கிட்னி. கிட்னியோட கேப் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சிறுநீரகத்தின் தொப்பி. அட்ரினல் கிளாண்ட். வெரி குட். அட்ரினல் வந்து சிறுநீரகத்தோட மேல் பகுதியில இருக்கும். சரிங்களா? அட்ரினல் கிளாண்ட் சிறுநீரகத்தோட மேல் பகுதியில இருக்கும். ஸோ இத பாத்தீங்கன்னா அவரை விதை வடிவிலானது. பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். சிறுநீரகங்கள் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கலாம், இருக்குது. அதே மாதிரி அதோட வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை விதை வடிவிலானது. சரிங்களா? இது மேல் வயிற்று பகுதியில் கடைசி மார்பு உள்ளெலும்பிற்கும் thoracic மூன்றாவது வயிற்று பகுதி உள்ளெலும்பிற்கும் இடையே வயிற்றறை முதுகுப்புற உட்சுவர் பரப்பை ஒட்டி அமைந்துள்ளது. லோயர் அப்டாமினல் ரீஜன்ஸ்ல இருக்குது இது. ஓகேங்களா? என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். என்ன வடிவத்துல இருக்கும்? அவரை விதை வடிவத்துல இருக்கும். அதான் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இதோட நீளம் ஒவ்வொரு சிறுநீரகமும் எவ்வளவு நீளத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்கும். சரிங்களா? அகலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 to 7. ஸோ இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க 10 to 12 இருக்கா? அந்த 10ல 5 மைனஸ் பண்ணுங்க 5. அதே மாதிரி 12ல 5 மைனஸ் பண்ணுங்க 7. சரிங்களா? இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் 2 to 3. சரிங்களா? இதுல ஒரு 3, 5ல ஒரு 3 மைனஸ் பண்ணுங்க 2 to அப்புறம் அந்த 7ல 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 2 to 3 சென்டிமீட்டர் தடிமன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு கிட்னி வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் அப்டமன் ரீஜன்ஸ்ல இருக்கும். கிட்னியோட கலர் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்குங்க? கிட்னி செம்பழுப்பு ரெட்டிஷ் பிரவுன். செம்பழுப்பு ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கு.
இதோட வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வடிவத்துல இருக்குங்க? பீன்ஸ் வடிவத்துல இருக்கு. அவரை விதை வடிவம். வடிவம். அவரை விதை வடிவம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட நீளம் அப்படின்னா 10ல இருந்து 12 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இதோட அகலம் அப்படின்னா 5ல இருந்து 7 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும். தடிமன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எல்லாத்துலயும் பாதி பாதி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 to 3 சென்டிமீட்டர் தடிமன். சராசரியாக 120 to 170 கிராம் எடையே கொண்டது. சரிங்களா? எவ்வளவு இருக்கும்? 120ல இருந்து 170 கிராம் எடையை கொண்டுள்ளது. ஸோ இதுல வந்து சிறுநீரகத்தின் குழிவான பரப்பின் உட்புறத்தின் மையத்தை நோக்கி காணப்படும் மேடு போன்ற பகுதிக்கு ஹைலம். ஹைலம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிட்னியோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இதுல பாருங்க. ஸோ இதுல பாருங்க, இந்த குழிவான பகுதி தான் ஹைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடம் ஒரு குழிவான பகுதி இருக்கு. அதுல போய் தான் சிறுநீரக சிரை இருக்கிற இடம் பாருங்க. சிறுநீரக சிரை, சிறுநீரக தமனி உள்ளார சேர்ற இடம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு குழிவா இருக்கும். இது ஹைலம் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேங்களா? சிறுநீரகத்தின் குழிவான பரப்பின் உட்புறத்தில் சரிங்களா? உட்புறத்தை நோக்கி மேடு போன்ற பகுதிக்கு ஹைலம் என்று பெயர். இதன் வழியாக சிறுநீர் நாளம், யூரிட்டர், இரத்த நாளங்கள் மற்றும் நரம்பு சிறுநீரகத்தில் செல்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஆர்டரி வந்து பிளட்ட குடுக்கும். ஒரு வெயின் எடுத்துக்கிட்டு வரும். ஆனா குடுக்குற பகுதி வந்து என்னவா இருக்கும்? கேபிலரி தான் இருக்கும். எடுத்துக்கிட்டு வர்ற பகுதியும் கேபிலரிஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆர்கனுக்கு கொண்டு போய் குடுக்குறது ஆர்டரி தான். ஆனா அதோட எண்டு பகுதியில தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிலரிஸ். நுண் நாளங்கள் வழியா தான் குடுக்கும். அதே நாளங்கள் வழியா தான் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ட எடுத்துக்கிட்டு வரும். அதே மாரி தான் இந்த கிட்னிக்கும். கிட்னிக்கு பார்த்தீங்கன்னா, ரத்த நாளங்கள் இருக்கு. ஆர்டரீஸ், வெயின் இருக்கும். அதே மாரி நரம்புகள் இருக்கு. சிறுநீர் சிறுநீர் நாளம், யூரிட்டர்ஸ் அதிலிருந்து வெளியில வரும். இது எல்லாமே இருக்கு. ஹைலத்தின் உட்புறத்தில் உள்ள அகன்ற புனல் வடிவ இடைவெளிக்கு சிறுநீரக பெல்விஸ். சரிங்களா? ஹைலத்தோட உள்பகுதி ஹைலம் இப்படி இருக்குன்னா, ஹைலத்தோட உள்பகுதி ஒரு வளைவான பகுதி இருக்கும். அதுக்கு மேல ஒரு மேடு மாரி ஒரு பகுதி, ஒரு புனல் வடிவத்துல இருக்கும். அதுக்கு பேரு ரீனல் பெல்விஸ் என்றும், அவை பெற்றுள்ள நீட்சிகளுக்கு காலிசிஸ் என்றும் பெயர். சரிங்களா? இது இந்த டயகிராம பார்க்கும்போது பார்த்துரலாம். இதுல பார்த்தீங்கன்னா, டயகிராம பாருங்க. பெல்விஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பெல்விஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இதுல பாருங்க, ஹைலம் உள்ளார போகுது. ஸோ ஜெனரலி கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது இன்னொன்னு தெரியும். மேல பாருங்க. இதோட மேல் பகுதியில அட்ரினல் சுரப்பி இருக்கு. ஸோ கிட்னில 2 பகுதியா பிரிச்சர்றோம். சரிங்களா? இதுல கார்டெக்ஸ், மெடுலா அப்படின்னு 2 பகுதியா பிரிக்கிறோம். கார்டெக்ஸ், மெடுலா அப்படின்னு 2 பகுதியா அதுல ஓரத்துல இருக்கிறது கார்டெக்ஸ், நடுப்பகுதிய வந்து மெடுலா அப்படின்னு 2 பகுதியா பிரிக்கிறோம். ஸோ இதுல பாருங்க, இந்த டயகிராம் பாருங்க. இது புறணி. புறணி எங்க இருக்குன்னு பாருங்க. சிறுநீரக கேப்சூல். சரிங்களா? கிட்னி இஸ் கவர்ட் பை ஒன் ஆஃப் த புரொடக்டிவ் கவரிங் கேப்சூல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அதே மாரி லங்ஸ் இஸ் கவர்ட் பை ஒன் ஆஃப் த புரொடக்டிவ் கவரிங் புளோரல் மெம்பரேன். ஒவ்வொரு ஆர்கனும் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? எதனால கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்னொரு ஆர்கன் சொல்லுங்க. டெஸ்டிஸ சுத்திலும் உள்ள கவரிங்க்கு பேர் என்னங்க? டெஸ்டிஸ சுத்திலும் உள்ள கவரிங்க்கு பேரு. விந்தகத்தை சுற்றி உள்ள உறையின் பெயர். சொல்லுமா? ஆன்சர் தெரியுமா? தெரியாதா? டியூனிகா அல்புஜினியா. வெரி குட். டெஸ்டிஸ சுத்தி உள்ள உறையின் பெயர் டியூனிகா அல்புஜினியா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நீங்க எல்லாம் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு ஆர்கனுக்கு என்ன கவரிங் இருக்கு? அதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா மேல ஏதாவது கிளாண்ட் இருக்கா? இந்த கிட்னிக்கு மேல வந்து அட்ரினல் கிளாண்ட் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பாருங்க. இதுல பாருங்க காலிசிஸ், காலிக்ஸ் அப்படிங்கிறது இந்த பகுதியில இருக்கு. ஒரு புனல் வடிவத்துல இருக்கு பாருங்க. இதுல வந்து மெடுலா,
மெடுலரி பிரமிட்ஸ் இருக்கு, சிறுநீரக தமனி இருக்கு, சிறுநீரக சிரை இருக்கு, சிறுநீரக பெல்விஸ் ஒரு அகன்ற பகுதி இருக்கு பாருங்க. ஹைலஸ் உள்ளார நுழையிற இடத்துல ஒரு அகன்ற ஓகேங்களா? அந்த அகன்ற பகுதியை நம்ம என்ன சொல்றோம்? சிறுநீரக பெல்விஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது சிறுநீரக குழல். ஓகேங்களா? ஸோ இந்த டயகிராம கொஞ்சம் பாருங்க. இதுல இந்த பகுதி வந்து இதுல முக்கியமானது. இருங்க. ஸோ இதுல சிறுநீரக பெல்விஸ் பாருங்க. சிறுநீரக பெல்விஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இது மறுபடியும் நம்ம பார்ப்போம். சிறுநீரக தமனி எது? சிறுநீரக சிரை எது? கேலிசிஸ் எது? சிறுநீரக கேப்சூல் எது? புறணி எது? சரிங்களா? சிறுநீரக தூண்கள் எது? அதே மாரி மெடுலரி பிரமிட்ஸ். பிரமிட்ஸ்ன்னு சொன்னோம். இது நெறைய பிரமிட்ஸ்கள் இதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹைலத்தின் உட்புறத்தில் உள்ள அகன்ற புனல் வடிவ இடைவெளிக்கு சிறுநீரக பெல்விஸ் என்றும், அவை பெற்றுள்ள நீட்சிக்கு கேலிசிஸ். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல உள்ளது. ஒரு தாட்டி டயகிராம பார்த்தாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹைலம் எங்க இருக்கு? சிறுநீரக பெல்விஸ் எங்க இருக்கு? கேலிசிஸ் எங்க இருக்கு? அப்படின்னு பார்த்துக்கலாம். சிறுநீரகத்தின் வெளிப்புற அடுக்கு சொரசொரப்பான கேப்சூலை கொண்டுள்ளது. வெளிப்புற அடுக்கு என்ன பேருங்க? கேப்சூல். இது எப்படி இருக்கும்? சொரசொரப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீரகத்தின் உள்ளே 2 பகுதிகள் காணப்படுகின்றன. சரிங்களா? வெளிப்புற கார்டெக்ஸ், உட்புற மெடுல்லா அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி ஒண்ணு இருக்கு. உள்ளார இருக்கிறது மெடுல்லா இருக்கு. மெடுல்லா பகுதி சில கூம்பு வடிவ திசு தொகுப்பினால் மெடுலரி பிரமிட்ஸ் பிரிக்கப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய மெடுலரி பிரமிட்ஸ் இருக்கு. இது கேலிசிஸ் பகுதியில் நீண்டுள்ளது. கேலிசிஸ் இருக்கிற பகுதியில நேரமா இது நீண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது கீழ இருந்து அப்படியே மேல் நோக்கி செல்ற மாதிரி இருக்கு. ஸோ கிட்னில 2 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? என்னென்ன பகுதி? வெளிப்புற கார்டெக்ஸ், அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுல்லா அப்படின்னு சொல்றோம். கிட்னியோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் இருக்கும். இதுல 2 பகுதிகள் இருக்கு. அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுல்லா. சரிங்களா? இதுல நிறைய கூம்பு வடிவ திசு தொகுப்பினால் ஆன மெடுலரி பிரமிட்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. மெடுலரி பிரமிடுக்கு இடையே நீட்சி அடைந்துள்ள கார்டெக்ஸின் பகுதிக்கு பெர்டினியன் காலம் ஆஃப் பெர்டினி அப்படிம்பாங்க. பெர்டினியன் சிறுநீரக தூண்கள் என்று பெயர். மெடுலரி பிரமிடுக்கு இடையில ஒரு நீட்சி அடைந்துள்ள கார்டெக்ஸின் பகுதிக்கு காலம் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பெர்டினியனின் சிறுநீரக தூண்கள் அப்படின்னு சொல்றோம். அது என்ன பகுதி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த டயகிராம் கொஞ்சம் பாருங்க. சிறுநீரக தூண்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. எங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல சிறுநீரக தூண்கள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் பிரமிட். பிரமிட் எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? பிரமிட் வந்து இதுதான் பிரமிட். சரிங்களா? அதே மாதிரி புறணி அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க. கேப்சூல் அப்படிங்கிறது மேல இருக்கிற ஒரு கவரிங். இது வந்து சிறுநீரக பெல்விஸ். ஓகேங்களா? பெல்விஸ் அப்படின்னு சொல்றோம். சிறுநீரக குழாய். இது சிறுநீரக தமனி. கேலிசிஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கேலிசிஸ் இந்த இடத்துல இருக்கு கேலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான டாபிக் தான். இதுல நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு சிறுநீரகமும் சிக்கலான குழல்களை கொண்ட 1 மில்லியன் நெஃப்ரான்களால் ஆனது. நெஃப்ரான்கள் சிறுநீரகத்தின் செயல் அலகு. சரிங்களா? நெஃப்ரான் அப்படிங்கிறது வந்து சிறுநீரகத்தோட செயல் அளவு. ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். இந்த நெஃப்ரான்கள் வந்து ஒவ்வொரு சிறுநீரகத்திலயும் 1 மில்லியன் இருக்கு. நமக்கு ஒரு நமக்கு 2 மில்லியன் இருக்கு. அந்த 2 மில்லியன்ல சரிங்களா? 2 மில்லியன் கூட தேவையில்ல.
ஒரு 500,000 கம்மியா இருந்தா கூட நம்ம பாடிக்கு போதும் அப்படிங்கிறது தான் முதல்ல சொன்னோம். சரிங்களா? ஒவ்வொரு நெப்ரிடிய நெஃப்ரானிலும் கிளாமருலஸ் மற்றும் ரீனல் நுண்குழல் என 2 பாகங்கள் உள்ளன. ஸோ இந்த நெஃப்ரான எடுத்துக்கிட்டோமா, நெஃப்ரான் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பவுமன் கேப்சூல். ஒரு கப்பு மாதிரி ஒரு அமைப்பு அதோட தலைப்பகுதியில இருக்கும். சரிங்களா? அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்ஸிமல் கான்வல்யூட்டட் டியூபுல்ஸ். அதுக்கப்புறம் அதுல அதோட நீண்ட குழல் பகுதி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபுல்ஸ். அதுக்கப்புறம் கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த மாரி இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க, மேல பாருங்க. ஒரு பௌமன் கிண்ணம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கிண்ணம் மாதிரி ஒன்று பகுதி இருக்கும். அதுல உட்செல் நுண்தமனிகள், வெளிச்செல் நுண்தமனிகள் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து டு ஃபார்ம் எ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு த்ரெட் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர உண்டு பண்ணிருது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா கிளாமருலஸ். ஸோ இன்சைட் த பௌமன் கேப்சூலோட உள்ளார afferent and efferent nerves enter to form a thread-like structure we called as a glomerulus. அதுக்குள்ளார இருக்கிற இன்செல் உள்ள செல்றதும் வெளியில செல்றதும் இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஒரு அமைப்ப உண்டு பண்ணிருது. ஒரு சிக்கலான காம்ப்ளெக்ஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணிருது. இதுக்கு பேர் தான் கிளாமருலஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பௌமன் கேப்சூல் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்மை சுருள் நுண்குழல், சேய்மை சுருள் நுண்குழல். பக்கத்துல இருக்கிறத ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். தூரத்துல இருக்கிறது, சரிங்களா, பக்கத்துல இருக்கிறது ப்ராக்சிமல், தூரத்துல இருக்கிறது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் டியூப் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது ஹென்லே டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹென்லே ஹென்லே வளைவின் கீழிறங்கு குழல் அப்படின்னு சொல்றோம். ஹென்லே வளைவின் மேலேறு தூம்பு அப்படிங்கிற பகுதி அந்த குழல் மாதிரி இருக்கிறது சொல்றோம். ஓகேங்களா? இதுல கீழிறங்கு பகுதி பாருங்க. கீழிறங்கு பகுதி வந்து இது கொஞ்சம் தடிமனா இருக்கும். அதே மேலேறு குழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் மெலிசா இருக்கும். ஹென்லே வளைவு. சரிங்களா? ஹென்லே வளைவு அப்படின்னு சொல்றோம். கீழிறங்கு வளைவு இருக்கு. அதே மாரி மேல் மேல் நோக்கி செல்லக்கூடிய வளைவு இருக்கு. வாசா ரெக்டா வாசா ரெக்டான்னு ஒரு பகுதி இருக்கு. அதே மாரி கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்ற சேகரிப்பு நாளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த நெஃப்ரான் இது மாரி எத்தன நெஃப்ரான் இருக்குன்னா, நமக்கு வந்து 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்கு. இது மாரி எத்தன நெஃப்ரான்ங்க இருக்கு? ஒவ்வொரு கிட்னிலயும் 1 மில்லியன் இருக்கு. ஸோ இதோட வேலை என்னன்னா, நம்மளோட பிளட்ல இருந்து தேவையில்லாத நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறது தான் இதோட வேலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க. ஒவ்வொரு சிறுநீரகமும், சரிங்களா? இது நம்ம பார்த்தோம். இதுல கொஸ்டின் கேட்கலாம். ஒவ்வொரு சிறுநீரகமும் சிக்கலான குழல்களை கொண்ட 1 மில்லியன் நெஃப்ரான்களால் ஆனது. ஒவ்வொரு சிறுநீரகத்திலயும் எவ்வளவு நெஃப்ரான் இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். 1 மில்லியன் நெஃப்ரான்கள் இருக்கிறது. ஓகேங்களா? நெஃப்ரான்கள் அப்படின்னா சிறுநீரகத்தின் செயலலகு. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி என்னங்க? நெஃப்ரான்கள். ஒவ்வொரு நெஃப்ரானிலும் கிளாமருலஸ் மற்றும் ரீனல் நுண்குழல் என 2 பகுதிகள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம். சரிங்களா? கிளாமருலஸ் என்பது இரத்த நுண் நாளங்களால் ஆனது. இது உட்செல்லும் நுண்தமனியால் சிறுநீரகத்தின் ஒரு சிறந்த கிளைத்தமனி உருவாக்கப்பட்டுள்ளது. கிளாமருலஸில் இருந்து இரத்தமானது வெளிச்செல்லும் நுண்தமனியால் எடுத்து செல்லப்படுகிறது. உள்ளார செல்றதெல்லாம் அஃபரண்ட், வெளியில போறதெல்லாம் எஃபரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் ஆர்ட் ஆர்ட்ரியோல் இது எல்லாமே சேர்ந்து தான் காம்ப்ளெக்ஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை எங்க உண்டு பண்ணுது? பௌமன் கேப்சூல்ல உண்டு பண்ணிருது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க. சிறுநீரக நுண்குழல் இரட்டை சுவருடைய கிண்ண வடிவ அமைப்பிலான பௌமன் கிண்ணம் என்ற அமைப்பில் தொடங்குகிறது. எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பௌமன் கிண்ணம். பௌமன் கிண்ணத்தில் உள்ள இரத்த நுண்ணாளங்களால் ஆன கிளாமருலஸ் காணப்படுகிறது. பௌமனின் கிண்ணம் மற்றும் கிளாமருலஸ் ஆகியவை சேர்ந்த அமைப்பே மால்பீஜியன் உடலம்.
அல்லது ரீனல் இரத்த அணு, ரீனல் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பௌமனின் கிண்ணம் மற்றும் கிளாமருலஸ். பௌமனின் கிண்ணத்தையும் கிளாமருலஸையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்னா மால்பீஜியன் கேப்சூல் அப்படின்னு சொல்றோம். மால்பீஜியன் உடலம் அல்லது ரீனல் இரத்த அணு அப்படின்னு சொல்றோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேல இருக்கிற 2 பகுதியை சேர்த்து ஒண்ணா சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கிட்னிலையும் எவ்வளவு நெஃப்ரான் இருக்குங்க? 1 million nephron. 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்கும் ஒவ்வொரு கிட்னிலையும். சரிங்களா? நமக்கு இருக்கிற 2 மில்லியன் நமக்கு தேவையில்லை. அதுல கொஞ்சம் ஒரு கால்வாசியோட அதிகம், அரையோட கம்மி. அதாவது half இருந்ததுனாவே நமக்கு போதும். சரிங்களா? இதுல கிட்னியோட நீளம் எவ்வளவு இருக்கும்? 10ல இருந்து 12 சென்டிமீட்டர் 12 இருக்கும். சென்டிமீட்டர். கிட்னியோட அகலம் எவ்வளவு இருக்குங்க? 5 to 7 சென்டிமீட்டர். 5 to 7 சென்டிமீட்டர் இருக்கும். அதோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும்? திக்னஸ் 2ல இருந்து 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். ஓகேங்களா? இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 120 to 170 கிராம் இருக்கிற மாதிரி இதோட வெயிட் இருக்கும். ஓகேங்களா? 120 to 170 தாமா? எஸ் சார். ஓகேங்களா? இதோட வெயிட் பார்த்துக்குங்க. அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கும், என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் அப்டமன் ரீஜன்ஸ்ல இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ இதுல மெயினான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேப்சூல். இது கேட்கலாம். கிட்னியை சுத்திலும் இருக்கிற கவரிங் கேப்சூல். அது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா சொரசொரப்பான ஒரு கேப்சூல்னால கவர் 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 பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது பாருங்க, சிறுநீரக நுண்குழல் இரட்டைச்சுவருடைய கிண்ண வடிவ அமைப்பினான பௌமன் கிண்ணம் என அமைப்பை தொடங்கிறது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து சிறுநீரக குழல் பௌமனின் கிண்ணத்திற்கு பிறகு மேலும் சுருண்ட வலைப்பின்னல் போன்ற அமைப்பான அண்மை சுருள் நுண்குழலாக மாறுகிறது. ஸோ அந்த பௌமன் கேப்சூலுக்கு பக்கத்துல இருக்கிறது அண்மை சுருள் நுண்குழலாக மாறுகிறது. ஓகேங்களா? சிறுநீரக குழலின் அடுத்த பகுதி கொண்டை ஊசி அப்படின்னு சொல்றோம். ஹென்லெஸ் லூப், ஹென்ஸ்லே லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து எப்படின்னா கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்ற மாதிரி இது கொண்டை ஊசி அப்படின்னு சொல்றோம். ஹேர்பின் பெண்டு மாதிரி இந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகுது, உருவாகிறது. ஹென்லே வளைவு ஒரு கீழிறங்கு மற்றும் மேலிரு தூம்பை லிம்பை கொண்டுள்ளது. மேலிரு தூம்பு அதிக சுருளமைப்பு சேய்மை சுருள் நுண்குழலாக தொடர்கிறது. அண்மை நுண்குழல், சேய்மை நுண்குழல் இது ரெண்டுமே இருக்கு. சேய்மை நுண்குழலோட எண்டு பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் டிஸ்டல் கன்வெர்டட் டியூபிள்ஸ். ஸோ இதுக்கு ஒரு மால்பீஜியன் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு பகுதி பார்த்தோம் இல்லைங்க, பௌமனோட கேப்சூலையும் அதே மாதிரி கிளாமருலஸையும் சேர்த்து மால்பீஜியன் உடலம்னு சொல்றோம் இங்க. சரிங்களா? அமைப்பே மால்பீஜியன் உடலம். அது இல்லைன்னா இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னு சொல்றோம்? ரீனல் இரத்த அணு. இதுக்கு ரீனல் இரத்த அணு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த பகுதி பாருங்க, கொண்டை ஊசி வளைவு அப்படிங்கிற மாதிரி கொண்டை ஊசி வடிவ ஹென்லே வளைவாக உருவாகிறது. கொண்டை ஊசி வளைவுன்னு மாதிரி அது ரொம்ப கருடா வளையறதுனால அந்த மாதிரி சொல்றோம். அதே மாதிரி அண்மை சுருள் நுண்குழல் சேய்மை அப்படின்னு சொல்றோம். ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் அப்படின்னு 2 இருக்கு. பல நெப்ரான்களின் சேய்மை சுருள் நுண்குழல்கள் சேகரிப்பு நாளம் எனப்படும் ஒரு நேரான குழாயில் திறக்கப்படுகின்றன. இவற்றில் பல ஒன்றிணைந்து கேலிசிஸ் பகுதியில் உள்ள மெடுலரி பிரமிடுகள் வழியாக ரீனல் பெல்விஸ் பகுதியில் திறக்கின்றன. இங்க பாருங்க, இது வந்து வெரி சிம்பிள் தான். பல நெப்ரான்களின் சேய்மை சுருள் நுண்குழல்கள் சேகரிப்பு நாளம் எனப்படும் ஒரு நேரான குழாயில் திறக்கப்படுகிறது. சேகரிப்பு நாளம் எனப்படும் ஒரு நேரான குழாயில திறக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்மை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌமன் கேப்சூலுக்கு பக்கத்துல இருக்கிறது அண்மை சுருள் நுண்குழல். சேய்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த ஹென்ஸ்லே லூப்பை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிறது சேய்மே அப்படின்னு சொல்றோம். சேய்மே சுருள் நுண்குழல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதோட எண்டு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டக்ட். சரிங்களா? ஒரு நேரான குழாயில் திறக்கப்படுகின்றன. இவற்றில் பல ஒன்றிணைந்து கேலிசிஸ். இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் கேலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். பகுதியில் உள்ள மெடுலரி பிரமிடு வழியாக ரீனல் பெல்விஸ் பகுதியில் திறக்கின்றன. கேலிசிஸ் அந்த பகுதியில் உள்ள பிரமிடுகள் வழியாக ரீனல் பெல்விஸ் பகுதியில் திறக்கின்றன அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னா இன்வெர்டபிரேட்ஸ் இன்வெர்டபிரேட்ஸ்ல எப்படி இருக்கு, வெர்டபிரேட்ஸ்ல என்ன எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம எல்லாமே என்னென்ன இன்வெர்டபிரேட்ஸ் இருக்கோ அதுல எல்லாமே என்ன எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்னு தனியா எழுதிட்டு வெர்டபிரேட்ஸ் நம்மளோட ஹியூமனோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, ஸோ எவ்வளோ ஹைட்ல இருக்கு, எவ்வளோ வெயிட்ல இருக்கு, அதுல என்னென்ன பகுதிகள் இருக்கு, அதை சுத்திலும் உள்ள கவரிங்க்கு பேர் என்ன, கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல எத்தனை பகுதிகள் இருக்கு, சரிங்களா? ப்ராக்சிமல் அதுல பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதே மாதிரி மெடுலா, அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா அப்படிங்கிற பகுதியெல்லாம் இருக்கு. ஸோ இதுல மெயினா வந்து நமக்கு மால்பீஜியன் உடலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? மால்பீஜியன் உடலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. பல நெப்ரான்களின் சேய்மை சுருள் நுண்குழல்கள் சேகரிப்பு நாளம் எனப்படும் ஒரு நேரான குழாயில் திறக்கின்றன. சரிங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது பௌமன் கேப்சூல். அண்மை சுருள் நுண்குழல் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதே மாதிரி உட்செல் நுண்தமனி, வெளிச்செல் நுண்தமனி இது ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அடுத்தது பாருங்க. நெஃப்ரானின் மால்பீஜியன் கார்பசல், அண்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல் போன்றவை சிறுநீரகத்தின் புறணி பகுதியில் அமைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியம். மால்பீஜியன் கேப்சூலோட அண்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல் போன்றவை எந்த பகுதியில இருக்கும் அப்படின்னு கேட்பேன். கார்டெக்ஸ் பகுதியில் அமைந்துள்ளது. அதே சமயம் ஹென்லே வளைவு மெடுல் பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ல எந்த பகுதி இப்போ நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். நெஃப்ரான்ல இருக்கக்கூடிய பார்ட்ல எந்த பகுதி வந்து மெடுலாவில் இருக்கும், எந்த பகுதி வந்து கார்டெக்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஹென்லே வளைவு மெடுலா பகுதியில் அமிழ்ந்து காணப்படுகிறது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலான நெஃப்ரான்களில் ஹென்லே வளைவு மிகவும் குட்டையாகவும் மற்றும் அதன் மிக சிறிய பகுதி மட்டும் மெடுலாவினுள் நீட்டிக்கொண்டிருக்கின்றன. சரிங்களா? பெரும்பாலான நெஃப்ரான்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து ஹென்லே வளைவு மிகவும் குட்டையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதன் மிகச்சிறிய பகுதி மட்டும் மெடுலில் மெடுலாவில் நீட்டிக்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த வகையான நெஃப்ரான்கள் கார்டிகல் நெஃப்ரான்கள், கார்டிகல் நெஃப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. சில நெஃப்ரான்களில் ஹென்லே வளைவு மிகவும் நீளமானதாகவும் மற்றும் மெடுலரி பகுதியில் ஆழம் வரை நீண்டு அமைந்துள்ளது. ஸோ இது ஒரு சிலது ரொம்ப குட்டையா இருக்குங்கிறாங்க, ஒரு சிலது ரொம்ப நீளமா இருக்குது. கார்டிகல் நெஃப்ரான்கள் அப்படின்னு சொல்றோம். இத்தகைய நெஃப்ரான்களை ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நெஃப்ரான்களுக்கு பேர் என்னங்க? ஜக்ஸ்டா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஹென்லே வளைவு ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். நீளமா இருக்கும்போது இது இது வந்து புறணி பகுதியோட உள்பகுதி வரைக்கும் நல்லா நீளமா போயிருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல மெடுலா, கார்டெக்ஸ் அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இது மறுபடியும் இதோட டயக்ராம் எல்லாமே ஒரு தாட்டி பார்த்துங்க. என்னென்ன பார்ட்ஸ் அதுல இருக்கு. கிளாமருலஸ் அப்படிங்கிறது கிண்ண வடிவத்துல இருக்கும். கிளாமரஸ் இல்ல, பௌமன் அப்படிங்கிறது பௌமன் கேப்சூல் அப்படிங்கிறது கிண்ண வடிவத்துல இருக்கும்.
கிளாமருலஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நூல் த்ரெட் உள்ளார போய் ஒரு சிக்கலான அமைப்பை உண்டு பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதுல இஃபரண்ட் அண்ட் அஃபரண்ட் அண்ட் இஃபரண்ட் இது ரெண்டும் சேர்ந்து த்ரெட் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணுது. இதுக்கு பேரு தான் கிளாமருலஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல நல்லா பாருங்க. இந்த பகுதி எங்க இருக்கும், அதே மாதிரி கீழ்ப்பகுதி எங்க இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இதுல மண்புழு என்னமா எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன், மண்புழுவோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்னங்க? நெப்தீரியா. நெப்ரீடியா. ஓகேங்களா? அதே மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ்ல சுடர் செல்கள் இருக்கு. ஓகேங்களா? காக்ரோச்ல காக்ரோச் மால்பிஜியன் டிபியூல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பிரான்ல என்னமா இருக்கு? பிரான் பச்சை சுரப்பிகள், உணர்நீட்சி பச்சை சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம் பிரான்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஹியூமனோட கிட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது நம்மளுது. அதோட கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் வந்து ஹை லெவல்ல இருக்கிற, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஹை லெவல்ல இருக்கிற ஒரு அனிமல்ஸ் அப்படின்னா நம்ம தான். நம்மளோட சிஸ்டம் எல்லாமே நல்லா வெல் டெவலப்டு ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து ரிமைனிங் பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ஏதாவது கொஸ்டின் sir. இருக்காமா? ஓகே, நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.